குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு 17/7/2025 வியாழக்கிழமை, ஜூலை மாதம், விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 1ஆம் தேதி. தட்சிணாயனம் பிறந்து விட்டது. உத்தராயணம் தட்சிணாயனம். இன்று தட்சிணாயன காலம் பிறந்து விட்டது. அழகான ஆடி மாதத்திலிருந்து 6 மாதங்கள் தட்சிணாயன புண்ணிய காலம். இது ஆடி 1 எல்லா வீட்லேயும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆடி 1ஆம் தேதி, அதே மாதிரி ஆடி வெள்ளியும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். சப்தமி திதி, ரேவதி நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம். சுவாமிமலை முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து தரிசனம். ஸ்ரீரங்கநாத பெருமான் புறப்பாடு. இன்று ஸ்ரீ சத்யா சாய்பா வழிபாடு பண்ணுறது நல்லது. அதாவது குருவாக நாம் யாரை ஏற்றுக்கொள்கின்றோமோ அவர்களை நினைத்து நாம் வழிபடுவது நல்லது. சத்யா சாய்பாபா, ராகவேந்திரா, பெரியவா, யாரை நீங்கள் அம்மன், சுவாமி, முருகப்பெருமான், சிவன், பார்வதி, நீங்கள் யாரை குருவாக நினைத்து ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்களை நினைத்து வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. அதே மாதிரி அப்படி இல்லைன்னா இன்றைக்கி சிவபெருமான் கோயில் போய் தட்சிணாமூர்த்தியாக குருவாக இருக்கும் அவரை தரிசனம் பண்ணிவிட்டு வாருங்கள். மஞ்சக்கண்ட கடலை மாலை வாங்கி, அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய சூரிய உதயம் 5:06 மணி, கடக நாளிகை 5:30, திதி சூன்ய திதின்னு போட்டிருக்கு. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் குரு புதன், கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் கேது செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு. எண்ணங்களை சம்பவமாக்குவது நல்ல செயல்தான். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நல்ல செயலாக மாற்றுவது ஒரு நல்ல இதுதான். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 10:45 to 11:45. கௌரி நல்ல நேரம் 12:15 to 1:15, மாலை 6 to 7:30. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், கரணம் 3 to 4:30. ராகு காலம் 1 to 3, யமகண்டம், குளிகன் 9 to 10:30, யமகண்டம் 6 to 7:30. சந்திராஷ்டிரமும் உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். உத்திரம் நட்சத்திரத்திற்கு இன்றைய ராசி பலன்: மேஷம் மறதி, ரிஷபம் ஓய்வு, மிதுனம் ஆசை, கடகம் லாபம், சிம்மம் கோபம், கன்னி கீர்த்தி, துலாம் தடங்கள், விருச்சிகம் பகை, தனுசு வரவு, மகரம் அன்பு, கும்பம் லாபம், மீனம் திறமை. இன்றைக்கு யார் ரொம்ப கவனமாக இருக்கணும்னாக்கா, மேச ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், இவர்கள் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருங்கள் இன்று. அதே மாதிரி நம் மன ஆர்வங்களை எப்படியெல்லாம் அப்படியே நமது செயல்களும் இருக்கும். நாளைய விசேஷங்கள்: நாளைக்கு தமிழ்நாடு தினம். தமிழ்நாடு என்று உதயமான அந்த ஒரு தினம். ஆடி 1ஆம் தேதி எல்லாருமே தேங்காய் சுடுவாங்க. அழகான ஆடி மாதத்தை நாம் வரவேற்போம். தேங்காய் சுடுவாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் தேங்காய் சுடுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அழகான மாரியம்மனை வரவேற்போம். மாரியம்மன் தாலாட்டு அன்னைக்கே நான் படித்தேன். இன்று இருங்க, இன்னும் இதை படிக்கல. செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலை, நெடியானை வெங்கடவானின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். ஆடி 1ஆம் தேதி வியாழக்கிழமை, சுப நாள், சூன்ய திதி, ஆடிப்பண்டிகை, சர்வநதி, ராஜஸ்வசை 3ஆம் நாள்னு போட்டிருக்கு. இந்த மாதத்தின் முற்பகுதியில் தட்சிணாயன காலம் ஆரம்பம். அதிக புழுக்கம், பின்பகுதியில் மழையும் உண்டு. கடலுக்கடியில் பூகம்பம் ஏற்படும். சரக்கு கப்பல்கள் கவிழும். தங்கம் வெள்ளி நிலவரம் கட்டுக்குள் இருக்கும். பங்கு வர்த்தகம் ஏற்றமடையும். இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத போட்டிருக்காங்க. இன்றைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை. நாம் இன்னொன்று லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம். முக்கியமாக லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம் வியாழக்கிழமைனா. அது 6 மணிக்கு மேலே. அதே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம். அதே மாதிரி இன்று நம்ம
அந்த நாளிலேயே நமக்கு ஆடி 1 பிறந்திருக்கு. அதே மாதிரி நாளைக்கு ஆடி வெள்ளி ரொம்ப 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 சிறப்பானது. ஆடி வெள்ளி அன்றைக்கி மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு சுமங்கலி பெண்களுக்கு ஒரு இது மாதிரி கொடுங்க, ஒரு மஞ்சள் வச்சு. அப்படி இல்லைன்னா வயதானவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம், இல்லாட்டினா அதை கொடுங்க, அது போதுமானது. அம்மனுக்கு ஏதோ ஒன்று உங்களால் முடிந்ததை செய்யுங்க. இந்த மாதம் முழுவதும் அம்மனுக்குரிய அழகான ஒரு திருநாள். அதனால் தேடாத செல்வம் தன்னை தேடித்தரும் ஸ்ரீதேவி இருக்கிறார். அப்புறம் படிக்கலாம். மங்கள நாயகி கருமாரி குங்குமச் செல்வி குமாரி ஆனந்த தாண்டவ கௌமாரி அன்பின் பயன்படும் அதிகாரி அகிலாண்டேஸ்வரிய மகமாயி அங்கையர் கன்யா அபிராமி ஆனந்த தாண்டல கௌமாரி அன்பின் பயப்படும் அதிகாரி எதையும் தருவாள் யமசூரி திரிசூலம் காப்பாள் திரிசூலி கருணாக குடைபிடிக்க தமிழ்நாதம் அருளும் ஓங்காரி நினைத்தாள் வருவாள் கருமாறி அழுதாள் அணைப்பாள் மகமாயி தொழுதாள் என்றும் துணையாவாள் மலையென அருளை பொழிந்திடுவாள். இப்படி அம்மையை நாம் என்ன சொல்லி அழைப்பது? அம்மா என்ற குரலுக்கு கூப்பிட்டவுடன் ஓடி வரும் இந்த அழகான ஆடியிலே ஆடி வெள்ளிக்கிழமை. அதனால் நீங்கள் ரொம்ப ஒரு சிறப்பான மாதத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த அன்னையை நாம் தொழுது மாரியம்மனுக்கு கூழ் வார்த்து ராகி கூழ் இதெல்லாம் வார்த்து இது பண்ணுங்க. தயிர் சாதம் மோர் இதெல்லாம் படையெல்லாம் கொடுங்க. அதே மாதிரி குளிர்ச்சியான ஒரு காய்கறிகள் சுரைக்காய் முட்டைக்கோசு இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. மங்களம் தருவாள் தாயே. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி உன் பாதம் தேடி வருவோர்க்கு நல்வாழ்வு தருவாயே. சிவகாமி அபிராமி சௌந்தரி மகமாயி காமாட்சி மீனாட்சி கையில் ஞான சூலம் ஏந்தி வந்தருள். சிம்மவாகினி ஸ்ரீ பரமேஸ்வரி அம்மையே உன்னையே அடைந்தோம் ஆதரி. இம்மாநிலத்தில் இனி ஏது வேறு கதியே. மந்திர ஒளியே மங்கள இசையே மன்மத பாணியலே சந்திரசேகரி சண்முகன் தாயே சங்கரி சௌந்தரியே இந்திரஜாலம் தந்திர மாயம் இளங்கிட வெளியவளே பொங்கிட என்றும் புன்னகை பூத்த புவனேஸ்வரி தாயே. இன்று பிரதான குருவிற்கு உரிய நாள். குருவும் நமக்கு ஆடி 1 அம்மாவும் சேர்ந்து வருகின்ற அவ்வளவு அருமையான பூஜையை செய்து நாம் அழகாக இன்று நமது கஷ்டங்களை தீர்ப்போம். அம்மா என்ற கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவோம். அம்மா ரொம்ப இரக்கமான, ஒவ்வொரு வீட்லேயும் அப்படி தான் இருப்பாங்க. அதனால் நாம் தாயாரை வணங்கி சேவித்து மகிழ்ந்து நமது கஷ்டங்களை போக்குவோம். அம்மா தாயே. இன்னைக்கு கண்களை பறிக்கும் காட்சி கவிந்த நின் வடிவம் போற்றி கமலப்பூ வதனம் போற்றி கமலமா விழிகள் போற்றி மண்ணிலும் விண்ணில்லோருக்கும் மங்களம் நிறைப்பாய் போற்றி மண்டலம் இயக்குதற்கே பந்திரமாய் ஆனாய் போற்றி விண்ணவர் வணங்கும் தேவி விந்தையின் மூலம் போற்றி விரிமலர் கண்ணன் தேவன் விரும்பிடும் நகையே போற்றி எண்ணிய வடியை என்னை ஏந்தினேன் போற்றி போற்றி இசைபட வாழ வைப்பாய் லட்சுமி போற்றி போற்றி. இன்றைக்கு 6 மணிக்கு மேலே அந்த லக்ஷ்மி குபேர பூஜையில் இதெல்லாம் சொல்லுங்கள். சொல்லி நமது தாயாரை பூஜித்து வணங்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தசவர்க்கம் 10 ராசி ஹோரை திரேகானம் சப்தாம்சம் நவாம்சம் தசாம்சம் துவாதாம்சம் காலாங்கசம் திரிமீசாம்சம் சஷ்டியாம்சம். இந்த 10ம் சேர்ந்தது தசவர்க்கம் எனப்படும். தாராபலம் காணும் முறை.
ஜன்மம் சம்பத்து விபத்து சேமம் பிரத்யத் சாதக வதை மைத்திரம் பரம மைத்திரம் இதையெல்லாம் வைத்து தான் தாராபலம் காணும் முறை. இந்த மாதிரி இந்த ஜோதிடத்தையும் ஆன்மீகத்தையும் கலந்து நம்ம ஜோதிடமும் ஆன்மீகமும் இரு கண்கள் தான். அதை நாம் அழகாக இணைந்து சேர்ந்தது தான் ஆன்மீகம், உலகம், தெய்வம் எல்லாமே. ஒரு 2 நிமிஷம் இருங்க. அதனால் நாம் இதை இன்று அழகான ஆடி ஒன்றை இன்றைக்கு ஆடி பண்டிகை. தேங்காய் சுடுவாங்க. உங்கள் வீட்டிலலாம் தேங்காய் சுடுவாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ஆடி பண்டிகை கொண்டாடுறீங்க, என்ன பண்ணீங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுவோங்கிறது இனிமே தான் இது பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஆடி வெள்ளிக்கிழமை நாளை அன்றே நாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் ஆடிப்பண்டிகை வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி.